நார்மட கீச்சிங்கடா நான் மாடு நான் சனி வச்ச போடுங்க நீ ஆக நான் பாத்துங்க ஏன் மாதா சனி ஆகிட்டு போடு ஆள பண்ணலாம் நாகர் கடா வரட்டும் போடு போடு எனக்கு என்பதா நீ கூட சீன சொல்லுங்க என்னப்பா அமைதி அமைதி தேவை அமைதி இருந்தா எல்லாரும் அமைதியா தாங்கிறாங்க இவன் பேசு எனக்கு முன்பதாக வர வேண்டியவர்கள் ஏண்டா அவனுக்கு காலதாமதா வெளியில் வந்தவர் வந்து கிளம்புன செஞ்சு அந்த வித்து நாள் வெளியே பிஞ்சு அதை வாங்கி தர மீன் பற்றி என்னடா கால் நமக்காக நான் என்ன கேட்டேன் கால் தாமதா எது வண்டி சரி நான் என்ன கேட்டேன்னா என்னடா கால் நமக்காக ஆமா என்ன சொல்றேன்னா என்ன சொன்னேன் கால் தாமதா எது கால் தாமதா மூஞ்ச பாரா சரி எங்களை இவ்வளவு அடி அடிக்கிற நான் உன்னை ரெண்டு கேள்வி கேட்க போறேன் யாரு நானு நீ வந்தான்டா அத முதல்ல கேட்க மாட்டானே ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்றேன் எங்களை அடிக்கிறீ அப்படியா ஆமா ஏய் யாரடா இவன் என்னடா கேள்வி கேக்குறது நம்ம என்ன பதில் சொல்றது கேக்கட்டாம் கிரீஞ்சி கச பண்ணு யார் அவன் கேக்கட்டாம் கேட்டா ஆமா குசு நம்பர் 1 क्वेश्चन नंबर 1 அடினால அடி அடிச்சா நீ நாலு வந்து சாவ போற நீ மொத வாங்கிட்டா நீ சாவ போற நீ என்ன வாங்கி சாவ ஏண்டா டேய் ஏண்டா என்ன பொம்பளடி போட்ட பையா யாரு நீ நான் நம்மாளுக்கு போறேன் நாவுக்கு போடு ஏண்டா டேய் நாய் வேற கொலை விடுற என் கை நோங்க ஏண்டா என் கை நோங்க கீழே போடாடா ஓடண்டா ஏய் இதுக்கு அங்க போயா நாயா அப்படி அங்கதான் புடிச்சேன் சரி யாருங்க கருமால் உலகத்திலே மிக பெரிய தானம் எந்த தானம் அன்னதானம் ஏய் ஏண்டா மற கேள்வி ஏண்டா என்ன உலகத்திலே கசமணி கேளு ஏய் கேக்குற கேளு நீ பதில் சொல்லிட்டா 5 மணி வரை நீங்க அடிக்கலாம் பதில் சொல்லல ஜாத்தியே நீ தொடக்கூடாது போதும் நீ அடிக்கன்னு சொல்லாத நான் அடிக்க மாட்டேன் ஜாட்டி தொடாதன்னு பாரு நான் எப்படி அடிக்க முடியும் அப்பா நாய் பூச்சி நான் எப்படி அடிக்க அதான் அப்படியே அடிக்க மாட்டேன் அப்பா நான் ஆயிடுச்சு எப்படி அடிக்க முடியும் அதான் எப்படி அடிப்பேன் எப்படியா பையன் மாபெரும் சபையில மனிதனுக்கு முக்கியம் நாவடக்கம் நாவடக்கம் உன்னமா நான் சொன்னேன் அவன் சொன்ன அவன் கேளான் உலகத்திலே மிக பெரிய தானம் எந்த தானம் உலகத்திலே மிக உலகத்திலே மிக பெரிய தானம் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்
முடி புறா சொல்றதுக்குள்ள நீ திரும்பி நான் என்ன பண்றேன்? சொல்லாதே என்ன முடி பொறுமையா தான் சொல்ல முடியும். அவன் காதுல கேட்காதா? ஆனா நீ எங்க போறேன்றா ஏய் வாடா கேடா மர கேளு சொல்லுங்க ஐயா. உலகத்திலேயே மிக பெரிய தானம் என்ன தானம் மிக பெரிய தானம் தானம் என்பது 32 தானம் அதிலே சிறந்த தானம் முக்கியமான தானம் இன்று எந்த விழாவா இருந்தாலும் ஊர்ல ஒவ்வொரு ஊர்லயும் நான் போறேன் நீ போறேன்னு முன்ன வர்றது அன்னதானம் அருமையான சாப்பாடு போட்டா. அன்னதானம் இல்லன்னா என்னடா இருக்கு அருமையான இந்த சாப்பாடு. ஜான் வயதுக்கு தான் இல்லாத பாடெல்லாம் பாடுறோம் என்ன பண்ண சொல்ற? நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் ஊர் விட்டு ஊர் போய் சம்பாதிக்கணும் ஆகையால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஆமா கோதானம் சரி. கோவென்றால் ஆ. பசு. ஆமா கோதானம் வஸ்திரதானம் கண்தானம் ரத்ததானம் இதயதானம் இன்னும் எத்தனையோ தானம் இருக்கு யா எல்லாத்தையும் விட்டு தள்ளு. விடு. நான் உனக்கு நேத்து பிஸ்கட் குத்துனேன். பிஸ்கட் தானோ. இல்ல துணி தானம் போட்டு இவன் எனக்கு தானம் கொடுத்தான் சரி விடு. ஆனா இப்பெல்லாம் கொடுத்துட்டாங்களா சொல்லுங்க. ஏய் பிஸ்கட்டோட ஒரு தானம் சரி சொல்லு. ஏடா நீ சொன்னது எந்த தானமும் சரி கிடையாது ஏடா இவ்வளவு சொல்லிருக்க சரி கிடையாது உனக்கு தெரியாது யாருக்கு உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் நான் சொல்லுவேன் சரி சொல்லுப்பா உலகத்திலே மிக பெரிய தானம் எந்த தானம் தெரியுமா என்ன தானம் மைதானம் செகண்ட் क्वेश्चन கேட்க பாருங்க கை கால் இல்லாதவன் கை கால் இருக்கிறவன புடிச்சுக்கிறான் தலையில வந்து ரசிக்கிறான் சரி क्वेश्चन சரி ஆன்சர் சரி क्वेश्चन சரி ஆன்சர் சரி ஆன்சர். யாரா வை? யார் ரவா என்ன கேக்குறான் விடாத. போ போ. ஏய் கை கால் இல்லாதவன் கை கால் இல்லாதவன் கை கால் தெருவா போச்சு என்ன அதுக்கு புடிச்சு புடிச்சு ஈஸி பண்ணி பொறுமையா தான் சொல்ல முடியும். அவன் காதுல கேட்கல. நீ என்ன சொன்ன நீட்டா அதுக்குள்ள திரும்பிக்கிறியா? பொறுமையா தான் திரும்பிக்கிங்க. நீ புடிச்சு இங்கிருந்து கூட்டு ரோடு வரைக்கும் இஷ்டமாவேன் எனக்கு கேட்கல அந்த தானம் உனக்கு தெரியாதா எனக்கு தெரியும் என்ன கேள்வி கை கால் இல்லாதவன் யார் தெரியுமா யாரு பாம்பு கை கால் இல்லாத பாம்பு கை கால் இல்ல இல்ல கை கால் இருக்கிறவன் தவளை என்ன தவளை தவளலாம் தலையில தெரியுமா நண்டு அந்த பார்த்து ரசிக்கிறான் போடு போடு. ஒரு கேள்வியா இந்த பாதாள பட்டியிலே மாயாசுரன் பெயர் கொண்டு சிறப்பான ஆட்சி வந்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தம்பி அனலாசுரன் ஒரே குகையிலே 2 சிங்கங்களாக மிக சிறப்பாக ஆட்சி ஆண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எங்களுக்கு எதிரி யார் தெரியுமா அந்த தேவர்கள் என்னுடைய ஜென்ம பங்காளி ஜென்ம பகைவன் என்னுடைய பங்காளி அவன் தானடா இருந்தாலும் நாங்கள் எப்படி திடகாத்தமா வாழ்ந்து வருகிறோம் தெரியுமா சொல்லு வண்டியோட வாலிபன் சகலகலா வல்லவன் வீராதி வீரன் ஆமா சூராதி சூரன் சூத்தோட்டி பேர ஒரு பைக்கு வீரம் கல்பனா பால் குடிப்பதிலே பசு கண்டு குட்டி துண்ணுவதே பண்ணி ஒரு பண்ணி 10 குட்டி போடுது 9 குட்டி சேர்த்து போடுது ஒரு குட்டி அந்த மொத்த பால் குட்டி அந்த பண்ணிடுறா இந்த வீட்டு பண்ணிது 30 முக்காடி தேவர்கள் 48,000 ரிஷிகள் கண்டரர் கிம்புடரர் சித்தர் வித்யாதர் அஷ்டாதிக்கு பாலகர் கருணகாந்தவர் அனைவருக்குமே நாங்க தான தலைவர் இந்த அசுர குலத்தை கண்டவுடன் 66 கோடி மக்கள்
எழுந்து வந்த உக்காரு உக்காரு எவ்வளவு இறங்குது உக்காரு சரி உக்காரு உட்காந்து பாடு உட்காந்து நாங்க மாய தரப்போம் உட்காரு சொல்றான் அங்க பேசுங்க சொல்றேன் அவங்க தான் பார்த்தேன் நானே பார்த்துட்டேன் என் மேல வந்து ஏறுவீங்க எங்களை கண்டு விடுது எழுந்து நின்று பணிந்து கை கட்டி வாய் பார்த்து வணக்கம் செலுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் உனக்கு அதாகதம் இருந்தாலும் அனைவரும் எங்களுக்கு அனைவரும் எங்களுக்கு எழுதியிருக்கிறது படிக்கிறேன் பயிர் கிடையாது மத்து சின்ன மத்து கறி முடியாது இடுப்பு கொத்துலத்துக்கா ஆனால் இன்னைக்கு கறி வேண்டாம் இது என்ன தெரியுமா